கேரளா ஸ்டைல் பாவக்காய் கறி. பாவக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காய் பிழிஞ்சு இந்த மாதிரி பிழிஞ்சு தண்ணி போக வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடும். வந்ததுக்கப்புறமேட்டு இன்னொரு கடாயில் ஜீரகம், துருவின தேங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கினப்போ இது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டணும். இந்த கடாயில் அந்த வதக்கின பாவக்காயோட தண்ணி ஊற்றி இதையும் அரைச்சி போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா சிம்லேயே விட்டோன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடாயில் தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடுகு, ஜீரகம், வரமிளகாய், சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். வேறு வெங்காயம் நல்லா இருக்காது. போட்டு ஒரு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே இதில் போட்டு அப்புறம் இந்த வேக வச்ச பாவக்காயோட ஒரு பரட்டி விட்டு சிம்மில் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும். அது சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை எதுனாலும் அதுக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.